ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்டர்ஸ் உடைய செகண்ட் ஆட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்டர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அதனுடைய ப்ராஜெக்ட் இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் ஆப்ஸ் அப்புறம் ட்விட்டரில் த்ரெட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கூட நம்ம வந்து 20 நாளாக வீடியோ போடல, பட் ஆனால் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டரில் நம்ம வந்து ஆக்டிவாக தான் இருந்தோம். கண்டென்ட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சோஷியல் மீடியாவில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து ஆப்டர்ஸ்ங்க. நான் முன்னே சொல்லிட்டேன். ஆப்டர்ஸ் பற்றி புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன். ஆப்டர்ஸ் வந்துட்டு லேயர் 1 பிளாக் செயின் ப்ராஜெக்ட்டுங்க. இவங்க வந்து $300 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக ஆப்டர்ஸ் வந்துட்டு ஒரு ஆட்ராப் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு டெஸ்ட்நெட் என்எஃப்டி வச்சிருந்தவங்களுக்கு $2,500 ஒர்த் ஆஃப் ஏர்ட்ராப் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ட்ராப் 2 வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம்டு ஆயிடுச்சு. நான் வந்து இதுக்கு முன்னாடி கூட வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் ஜஸ்ட் ரூமரா ஒளிவு மறைவாக இருந்த விஷயம் வந்து இவங்க அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பர்சன் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. அதில் வந்துட்டு அவர் வந்து செகண்ட் ட்வீட்டில் செகண்ட் ஏபிடி ஏர்ட்ராப் ஹெல்ப்ஸ் டு ஆன்சைன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கு வந்து ஆப்டர்ஸ் வந்து ரீட்வீட் பண்ணி ரூமர்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஏர்ட்ராப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பட் ரூமராக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படி நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னா அவங்க வந்து 51% ஆஃப் சப்ளை வந்து டோக்கனாமிக்ஸ் வந்து கம்யூனிட்டிக்கு வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க ஏர்ட்ராப்காக. அதில் வந்து வெறும் 3% ஆஃப் ஏர்ட்ராப் மட்டும் தான் சப்ளை மட்டும் தான் ஏர்ட்ராப்பாக பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து 48% வந்து பேலன்ஸ் வந்து ஏர்ட்ராப் பண்ணுறதுக்கு இருக்கு. அதை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு இன்ஃபுளுசர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாமே வந்து ஏர்ட்ராப் ஆல்ரெடி கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அவங்களே அஃபிஷியலாக கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து எல்லாருமே மஸ்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆப்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கேலக்ஸி கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஆப்டோஸ் ஈகோசிஸ்டம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் மொத்தமாக வந்து 3 கேம்பெயின் வந்து எண்ட் ஆயிடுச்சுங்க. அது 3 நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லை ஒன்று மட்டும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட் கேம்பெயின் வந்து லைவாக இருக்கு. இதுவும் வந்து இன்னும் ஒரு வாரம் மட்டும் தான் லைவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுவுமே எண்ட் ஆயிடும். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட்டே பண்ணலாம்னு பரவாயில்ல. இப்போ வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஏர்ட்ராப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்துட்டு 3 டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. 2 வந்து சோஷியல் மீடியா டாஸ்க், அந்த ஒன்று வந்து ஆன்சைன் டாஸ்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சைன் டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 ஆன்சைன் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மேலேயே பார்த்தீங்கன்னா Quest 4 அப்படின்ற டாபிக்ஸ் கீழே சம் லைன்ஸ் கொடுத்துட்டு வியூ மோர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கேலக்சியில். அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன டாஸ்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே வந்து எலிஜிபிலிட்டி டாஸ்க் அப்படின்ற டாபிக்ஸ் கீழே அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரண்ட் டெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டெஃபில போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு செலனா ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு டெஃபில போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணணும். இது வந்து எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆப்டர்ஸ் பத்தி எது ஸ்டார்ட் பண்ணாலும் வந்து ஆப்டர்ஸ் பிரிட்ஜில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்க இதுலயே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து வைப்ரண்ட் டெக்ஸ்க்கு வந்து இது தேவைப்படுது. ஸோ இதுலயே வந்து பண்ணிக்கோங்க. ஃபண்ட் கொஞ்சம் வந்து எடுத்து வந்துக்கோங்க. பிஎன்பி நெட்வொர்க், ஆப்டிமிசம், ஆர்பிட்ரம் உங்களுக்கு எது தோணுதோ அதில் வந்து USDT ஆர் USDC வந்து எடுத்து வந்துக்கோங்க. எடுத்துட்டு வந்துட்டு இங்கே கீழே வந்துட்டு ஆப்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்ரூவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ரூவ் வந்து டிரான்சாக்ஷன் வந்து 2 டிரான்சாக்ஷன் இருக்கும். 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 2 டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் வித்தின் 1 மினிட்ல உங்களுக்கு வந்து ஃபண்ட் வந்துடும். ஃபண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வைப்ரண்ட் டெக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய வேலட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. பெட்ரா மார்டின் வேலட் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த வேலட் வேணா கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு லெண்டிங் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு அசட்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் வந்து மேலே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின் டோக்கன்ஸான USDC APT வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து நீங்க என்ன டோக்கன்ஸ் வேணாலும் நீங்க வந்து லெண்டிங் பண்ணிக்கலாங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு APTல பண்றீங்க அப்படின்னா APT வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்க எவ்வளவு APT வந்து ஸ்டாக்கிங் பண்ண போறீங்க அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்துட்டு 1.5 APT வந்து நீங்க வந்து ஸ்டாக் பண்ணணும். ஸோ இது நீங்க பண்றதா பண்ணுங்க. ஏன்னா இவங்களுமே வந்து பொட்டன்ஷியல் ஏர்ட்ராப் ப்ராஜெக்ட் தான். இவங்களுடைய அஃபிஷியல் டோக்கன்ஸ் வந்து கொடுக்கறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதா உங்ககிட்ட ஃபண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட ஃபண்ட் இல்லைன்னா நீங்க வெளியில வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேபிள் காயினை போயிட்டு நீங்க வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கோங்க. லெண்டிங் பண்ணிக்கோங்க. இது வந்து வேரியபிள் கிடையாது. உங்களுக்கு வந்து லாஸ் எதுவும் இருக்காது. என்கிட்ட வந்து USDT இருக்கு. அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து சப்ளை கொடுத்துக்கிறேன். சப்ளை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்டர்ஸ் வேலட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெண்டிங் ஆயிடும். அவ்வளவுதாங்க. ஜஸ்ட் வந்து லெண்டிங் மட்டும் பண்ணா போதும். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இந்த ஒரு டெஃபி இருக்குண்டான டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. நான் இந்த டாஸ்க் ஸ்டார்டிங்லேயே நான் ஆப்டர்ஸ் பிரிட்ஜில் வந்து நான் பிரிட்ஜ் பண்ணதுக்கான காரணம் இதில் வந்து நம்ம
லெண்டிங் பண்ணுறதுக்கு ஆப்டோஸில் பிரிட்ஜ் பண்ண டோக்கன்ஸ் மட்டும் தான் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ரீசனால தான் நான் வந்து பிரிட்ஜ் பண்ணேன். நீங்கள் வந்து அதை பண்ணலாம். அப்படின்னா டிஃபால்ட்டாக ஏபிடி நீங்கள் வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஜஸ்ட் பேன்கேக் ஸ்வாப்ல வந்து ஸ்வாப் பண்ணிட்டு நீங்கள் யூஎஸ்டிசி கூட நீங்கள் வந்து லெண்டிங் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் தான். நான் வந்து 2-in-1 கான்செப்டாக இருக்கும். லேயர் 0க்கும் ஒரு ஏர்ட்ராப்க்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்காக தான் நான் வந்து அதை பண்ணேன். நீங்களும் இதை பண்ணிக்கோங்க. 2:1 இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து செலானா ஃபைனான்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. சேம் இதே போல உங்கள்கிட்ட என்ன வேலெட் இருக்கோ அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஸ்வாப் டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சம் அமௌண்ட் ஆஃப் செல் டோக்கனை வந்து நீங்க ஸ்வாப் பண்ணி எடுக்கணும். இதுக்கு ஆல்ரெடி டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமாக $10 $20 நீங்க வந்து ஸ்வாப் பண்ண வேணாம். மினிமம் நீங்க வந்துட்டு $1 இருந்தால் கூட போதும். அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு $5 பண்ணுங்க. அதான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன். $5 வந்து என்டர் பண்ணிக்கிட்டு கீழே வந்து ஸ்வாப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்வாப் பட்டன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்டஸ் வாலெட்டுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோக்கன் வந்து ஸ்வாப் ஆயிடும். ஒன்ஸ் டோக்கன்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து லாக் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். ஸ்வாப் லிக்விடிட்டி அப்படின்ற மாதிரி மேலே இருக்கும் பாருங்க. அது லாக் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் ஏ லாக் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஸ்வாப் பண்ண டோக்கன்ஸ் வந்து நீங்க லாக் பண்ணிக்கோங்க. மினிமம் 2 வீக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதிகமான தேவையில்ல. ஜஸ்ட் வந்து அமௌண்ட்லாம் என்டர் பண்ணிட்டு டைம் பீரியட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஏ லாக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட் உங்களுடைய ஆப்டஸ் வாலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து லாக் ஆயிட்டு உங்களுக்கு VNFT வந்து கொடுத்துருவாங்க. தென் டோக்கன்ஸ் வந்து லாக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஓட் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அந்த ஓட் டேப் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நிறைய லிக்விடிட்டி பூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்க 1 or 2 லிக்விடிட்டி பூல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து நீங்க வந்து ஓட் பண்ணுங்க. நீங்க பர்சன்டேஜஸ் வைஸ் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல வந்து நீங்க எவ்வளவு வேணா செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் இருக்கிற சம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து தேர்ட் 3 போய்க்கோங்க. 2 தேவை. மினிமம் வந்து 2 பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து 3ல பண்ணிக்கோங்க. நீங்க வந்து பர்சன்டேஜஸ் வந்து 100% வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கேஸ்ட் ஓட் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பெட்டா வேலெட்டுக்கு வந்து உங்களுடைய ஆப்டஸ் வேலெட்டுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓட்டிங் ஆயிரும். அவ்வளவுதாங்க. ஆன்சைட் டாஸ்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. தென் இந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய ஆப்டோஸ் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நீங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆப்டோஸ் அட்ரஸ். தென் முக்கியமா நீங்க வந்து கேலக்சியில கனெக்ட் பண்ணிருக்க ஆப்டோஸ் அட்ரஸ் இருக்கணும். அது எல்லாமே கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபீல்ட்ல உங்களுடைய இமெயில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் ஃபீல்ட்ல உங்களுடைய ஆப்டோஸ் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து ரெக்கார்ட் ஆயிடும். அவங்க வந்து மேனுவலா அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால இந்த கேலக்சி ஓட்டை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ தென் அதுக்கப்புறம் இந்த ஒரு கேலக்சி டாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இது வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஆம்னிஸ் ஃபைனான்ஸ் நம்ம வந்து போன வீடியோவில் பேசியிருந்தோம். அது வந்து கேலக்சி கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்த உடனே உங்களுடைய இமெயிலை வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமெயிலை சப்மிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேப்ல வந்துட்டு நம்மளுடைய ஆப்டோஸ் அட்ரஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க ஆம்னிஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்க ஆப்டோஸ் அட்ரஸ் சப்மிட் பண்ணிக்கோங்க. எப்படின்னு தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதை பார்த்து ஆம்னிஸ்ல எப்படி நம்ம வந்து ஸ்டாக்கிங் பண்றது அப்படின்றத பார்த்து நீங்க வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு ஏபிடி வந்து ஸ்டாக்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ பாயிண்ட் சிஸ்டம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. மேபி நல்ல ஒரு ஏர்ட்ராப் கொடுக்கலாம். தென் வந்து உங்களுடைய டெலிகிராம் யூசர் நேம் சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணி இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் ஃபுல்லா சோஷியல் மீடியா டாஸ்க் தாங்க. அதை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ஒரு NFT வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இது ரெஃபரல் இல்லை NFT இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ வரப்போகுது ஆப்டர்ஸ் பத்தி. ஸோ நான் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்ச லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்றேன். ரொம்ப உழைட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.